தேவன் தரும் 6 விதமான பலன். அல்லேலூயா. நல்லா உட்காருங்க, நல்லா உட்காரு. அப்படியே போட்டு உட்காரு. சரி, வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டு அப்படியே போய், பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து பெற்று கொடுங்கப்பா. உங்களுடைய மன்னா எங்களுக்கு இருக்குமானால் பலவீனங்கள் வராது, சோர்வுகள் இருக்காது, வெகு தூரம் பிரயாணப்படுவோம். ஆண்டவரே, நீ குறித்திருக்கிற அந்த தரிசனத்தை நாங்கள் அடைவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களுக்கு அப்படிப்பட்ட பலனாய் மாறட்டும். இந்த வார்த்தையில ஆண்டவரே, நாங்க கேட்கிற எல்லா வார்த்தைகளும் பிரயோஜனமா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும். கனநித்திரையின் ஆவி, ஆண்டவரே, இருதய கடினத்தின் ஆவி, ஆண்டவரே, மந்த இருதயம், மந்த செவிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறோம். ஆண்டவர், இப்பொழுதே இந்த கூடாரத்தை விட்டு விலகட்டும் என்று ஜெபிக்கிறோம். இடையூறுகள், தடைகள் எல்லாவற்றையும் கடின புறப்படுத்தி இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இந்த வார்த்தையை நான் அடிக்கடி ஜெபத்துல வீடுகள்ல வரும்போது அடிக்கடி இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவேன். சில நல்ல நிகழ்ச்சிகளுக்கு பத்திரிகை அடிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை நான் சிலருக்கு என்ன செஞ்சிருக்கிறேனாக்கா, வேற வசனம், அந்த வசனத்தை அடிக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன கொடுப்பார்? பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன கொடுப்பார்? பலன் கொடுப்பார். அந்த பலத்தினாலே அவர்களுக்கு சமாதானம் வரும். அந்த சமாதானம் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சங்கீதத்தில் அப்படி முடிக்கிறார். அல்லேலூயா. உபாகமம் 32:36 வாசிங்கள. உபாகமம் 32:36. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றென்றும் அவர்களுடைய பலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை விடுவிக்கப்பட்டவர்களாவது ஒருவரும் இல்லை என்று காணும் போது தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, சுத்தம பலனே இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிற போது கூட, அல்லேலூயா, எனக்கு பலன் இல்ல, எனக்கு சமாதானம் இல்ல அப்படின்னு சில சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம போனாலும் கூட கர்த்தர் நம்மளை பார்த்து பரிதாபப்பட்டாலும் நமக்கு என்ன தர்றாரா? அந்த பலனை அவர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை பிடித்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்க மேல பரிதாபப்படுவார். பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறவர். அவர் பலவீனரையும் பலப்படுத்துகிறவர். அவர் பேதைகளையும் பலப்படுத்துகிறவர். அவர் பைத்தியங்களையும் பலப்படுத்துகிறவர். அவருக்கு வசனம் சொல்லுது, பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் அவரே உதவி செய்கிறார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன கொடுப்பார்? பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. சரி, 6 விதமான பலனை சொன்னேன். 6 விதமான பலன் என்னென்ன பலன்? எப்படிப்பட்ட பலன்? அந்த பலனை ஆண்டவர் எதற்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. முதலாவது பலன் என்ன பலன் தெரியுமா? வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 23:22. என்னாகமம் 23:22. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்.
காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. முதல் பலன் என்ன பலனா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அல்லேலூயா. மிருகங்களிலேயே அதிக பலனோடு இருக்கிறது என்னன்னா காண்டாமிருகம் தான். சிங்கம்லாம் கிடையாது. அல்லேலூயா. சில நாடுகள்ல இருக்கிற காண்டாமிருகத்துக்கு 2 கொம்பு இருக்குது. நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற காண்டாமிருகத்துக்கு ஒத்த கொம்பு இருக்கு. அல்லேலூயா. இந்த கொம்புகளை வைத்துத்தான் இது சில நேரங்களில் இறை தேடுகிறது. காண்டாமிருகம் என்ன செய்யுது? இது பாத்தீங்கன்னா மரக்கிளைகளை தாவரங்களை சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு. இதுக்கு கவிச்சியெல்லாம் இது சாப்பிடாது. மட்டன் சிக்கன்ல என்ன செய்யாது? சாப்பிடா. இது கிழங்கு, மரம், புல்லு இப்படிப்பட்டவைகளைத்தான் என்ன செய்யும்? இந்த காண்டாமிருகம் சாப்பிடும். இங்க பிள்ளையாம் சொல்ற பாருங்க. பிள்ளையாம் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கு? இஸ்ரவேலருக்கு அல்ல, எகிப்திலிருந்து புறப்பட்ட அவர்களுக்கு. அல்லேலூயா. சிலங்க இஸ்ரவேலரைத்தான் குறிக்கிறது. ஆனா அங்க அழகா ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது. காண்டாமிருகத்தை நான் அதிகமா சொல்ல இடத்துல நான் விரும்பல. ஏன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது? இந்த பலன் எதற்கு ஆண்டவர் பயன்படுத்த அவன் சொத்திர உருவகப்படுத்தி அங்க சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காண்டாமிருகத்தினுடைய பலன் எதற்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, என்னாகமத்தின் புஸ்தகத்திலேயே 4வது அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசி. என்னாகமம் 4:8. அவைகளின் மேல் அதானா உபாகமம் 33:17 வருஷம். அவன் அலங்காரம் அவனுடைய தலையிட்டு காளையினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய கொம்புகள் காண்டாமிருகத்தினுடைய கொம்புகள் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தினுடைய கடையாந்தரங்கள் வரையந்த முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராயிமுடைய 1000ங்களும் 10000ங்களும் மனாசேயுடைய 1000ங்களும் ஆனவைகள் என்றான். அல்லேலூயா. காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். எதற்கு கொடுக்கிறார் தெரியுமா? வாசிக்கிற பாருங்க. யுத்தம் பண்ணுவதற்கு. அல்லேலூயா. எப்ராயிமை குறித்தும் மனாசேயை குறித்தும் மோசே ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அவனுடைய கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளை போல இருந்து ஜனங்களை எல்லாரும் என்ன செய்வானா? முட்டி தேசத்தை விட்டு என்ன செய்வானா? துரத்துவான் என்று சொல்லி அங்க சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இந்த 6 விதமான பலன் என்ன செய்யறாரு? தருகிறார். முதல் இஸ்ரவேலை விட்டு புறப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பலன் என்ன அப்படின்னா, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அல்லேலூயா. 22 மறுபடியும் கீழே அந்த அடுத்த வசனத்தை வாசிச்ச பாருங்க. அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறதுனால அவர்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, அவர்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், முதல் காரியம் என்னன்னா, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அவைகள் எதற்குனா, நீங்க யுத்தம் பண்ணுவதற்காக, போராடுவதற்காக, உங்களுடைய தேசத்தின் எல்லைகளை பிடித்துக் கொள்வதற்காக, உங்க தேசத்தின் எல்லைக்குள் சத்துரு உட்பிரவேசிக்காமல் இருப்பதற்காக, உங்களுடைய ஆசீர்வாதங்களை சத்துரு எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதற்காக ஆண்டவர் உங்களுக்கு தருகிற முதல் பலன் என்னன்னா,
காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் என்ன செய்கிறார்? தருகிறார். அல்லேலூயா. யோபு வாசிங்க 39:9 இருந்து 11 வரைக்கும் வாசிங்க பாப்போம். காண்டாமிருகத்தை குறித்து அங்க யோபு சொல்றாரு பாருங்க. 39 ஆண்டவர் சொல்றாரு, காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்கிறதற்கு சம்மதிக்குமோ? அது உன்னுடைய முன்னணிக்கு முன்பாக வந்து நிற்குமோ? உழுவதற்கு நீ காண்டாமிருகத்துக்கு கயிறு போட்டு ஏர் பூட்டி உழுவாயோ? அது உனக்கு எசைஞ்சு உணர்வுகள் அது பரப்படிக்குமோ? அது அதிக பலம் உள்ளது என்று நம்பி அதனிடத்தில் நீ வேலை வாங்குவாயோ? காண்டாமிருகம் உனக்கு எல்லா விதத்திலும் வேலை செய்வதற்கு சம்மதிக்குமோ அப்படின்னு என்ன செய்யறாரு அங்க கேட்கிறார். அது அந்த அளவுக்கு பலம் உள்ளது. அது அந்த அளவுக்கு கயறப்பட்டு அது என்ன செய்ய முடியாது, கெட்ட முடியாது. மாட்ட மூக்கநாகையில் குத்தி உழுவதற்கு பயன்படுத்துவது போல காண்டாமிருகத்தை என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. ஏற்பூட்டி வயல்ல இருக்கிற விளைச்சல்களை எல்லாம் கொண்டு வந்து வீட்டுல சேர்க்கிறது போல அது மேல என்ன செய்ய முடியாது, நுகத்தொழிய போட்டு என்ன செய்ய முடியாதா, கொண்டு வர முடியாது. அது உனக்கு சம்பவிக்குமா இதுக்கெல்லாம் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு, யோபுவை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப அது எதற்கு தான் அது அடங்கும் அப்படின்னா கர்த்தருக்கு மட்டும்தான் அது அடங்கும். அல்லேலூயா. நம்ம மேல இருக்கிற அபிஷேகம், நம்ம மேல இருக்கிற பலன் கயரை போட்டு கட்டுறதுக்கு அல்ல. அல்லேலூயா. அது அதற்கு பயன்படாது. அது எதற்கு பயன்படும்னா உங்களுடைய எல்லைகளை பாதுகாக்கிறதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய எல்லைகளை சத்துரு தொடாமல் இருப்பதற்காக. அது மனாசேயும் எப்ராயிமுடைய 1000களும் 10000களும் என்ன சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் தருகிற முதல் பலன் நம்முடைய ஜனத்திற்கு என்னன்னா காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். சங்கீதம் 92:10 வாசிக்க பார்ப்போம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். அல்லேலூயா. என் கொம்பை எப்படி உயர்த்துவீரா? ஒரு அம்மா அப்படித்தான் சொல்லுது, என் கொம்பு என் சத்துருக்களிடத்தில் என் பகைவரிடத்தில் என்ன செய்திருக்கிறது, உயர்ந்து இருக்கிறது. வாசிங்க பாப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம். 1 சாமுவேல் 2:10. கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் யார்? வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல முழங்குவார். நியாயம் தீர்த்து ராஜாவுக்கு பலன் அளித்து தம்மை அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார். அல்லேலூயா. அவர் ராஜாக்களுக்கு பலன் கொடுக்கிறார், நமக்கும் அவர் பலன் கொடுப்பார். அல்லேலூயா. நம்முடைய கொம்பை அவர் என்ன செய்கிறாரா, உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் காரியம் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். எதுக்குன்னா நீங்க நல்லா யுத்தம் பண்ணணுங்கிறதுக்காக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா என்ன செய்யணும், யுத்தம் பண்ணணும். என்ன யுத்தம் பண்ணணும்? முழங்கால் யுத்தம் பண்ணணும். யாரோட யுத்தம் பண்ணணும்? யாரோட யுத்தம் பண்ணணும்? கர்த்தரோட யுத்தம் பண்ணணுமா? மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு என்ன இல்ல, போராட்டம் இல்ல. அப்ப யாரோட போராட்டம்? இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடு வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அந்த பொல்லாத ஆவிகளை ஜெயிக்கணும் அப்படின்னா காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. இரண்டாவது பலன் என்ன பலன் தெரியுமா? வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 8:2 வாசிங்க பாப்போம். சங்கீதம் 8:2. பகைஞனையும் பலிகாரனையும் அடக்கி போட
தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினாலே பலன் உண்டு பண்ணினீர். அல்லேலூயா சொல்லுகிறேன். இரண்டாவது பலன் என்ன பலன் தெரியுமா? வாயின் பலன். சொல்லுங்க பாப்போம். வாயை தொட்டு சொல்லுங்க எல்லாரும். நல்லா சொல்லுங்க. வாயை தொட்டு சொல்லுங்க. இதுல என்ன இருக்குது? பலன். எதுல பலன் இருக்குது? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. மறுபடியும் வாசிக்க முடியாது. பகைஞனையும் பலிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் அவர்கள் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். அல்லேலூயா. குழந்தைகள் பலம் உள்ளவர்களா? குழந்தைகள் பலம் உள்ளவர்களா? அசன சொல்லுது, நீங்க இன்னும் குழந்தைய போலவே என்ன செய்றீங்க? பாலை உண்கிறவர்களா இருக்கிற அப்படினால உங்களுக்கு என்ன இல்ல? பலன் இல்ல அப்படின்னு வசன சொல்லுது. ஆனா அந்த குழந்தைகளை போல இருக்கிறவர்களையும் பலப்படுத்த ஆண்டவரால முடியும். அப்படின்னா அந்த பலன் எங்க இருந்து வருது அப்படின்னா வாயின் வார்த்தையிலிருந்து அவர்கள் பலப்படுகிறார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னது போல இயேசுவின் நாமத்தினால எனக்கு ஒரு அற்புதம் என்ன செய்யும்? நடக்கும் அப்படின்னு என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். எனக்கு ஒரு வழி திறக்கும் அப்படின்னு என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம்? அடுத்தவங்களை தான் உற்சாகப்படுத்துவோம், அடுத்தவங்களை தான் பலப்படுத்த பார்ப்போம். நமக்கு நாமளே என்ன செய்யறது இல்ல? பலப்படுத்துறது கிடையாது. வேதத்தில் அநேகரை பார்த்தா அடுத்தவர்களால பலப்பட்டவர்கள் உண்டு, தூதர்களால பலப்பட்டவர்கள் உண்டு. ஆனா தாவீது ஒருத்தன் மட்டும்தான் தன்னைத்தானே கர்த்தருக்குள் என்ன செய்து கொண்ட மனுஷன்? பலப்படுத்தி கொண்ட மனுஷன். எல்லா நேரத்திலையும் நமக்கு என்ன வராது? தூதனும் வரமாட்டான், கர்த்தருடைய வார்த்தை சில நேரத்தில் நமக்கு வராது. அப்ப பலப்படுவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள். யார்தான் பலன் அடையணும்? நாம தான் பலன் அடையணும். ஊழியக்காரங்க சில நேரத்தில் இருக்க மாட்டாங்க, கூட இருக்கிற ஜெபிக்கிறவங்க இருக்க மாட்டாங்க, உற்சாகப்படுத்துறவங்க இருக்க மாட்டாங்க, ஊக்கப்படுத்துற ஆள் இருக்காது. ஆனா நீங்க பலமுள்ளவர்களா இருக்க வேண்டுமானால் வசனம் சொல்லுது, உங்க வாயின் பலத்தினாலே நீங்க பலன் அடைய வேண்டும். அல்லேலூயா. தாவீது தனக்குத்தானே சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? உன் தேவனை நோக்கி நீ காத்திரு. யார சொல்றது? அவர் அடுத்தவங்களுக்கு சொல்ற மாதிரி என்ன சொல்லுவாரு? தன் ஆத்மாவை பார்த்து சொல்வார். நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று சொல்லணும். ஒரு சோர்வு நேரத்துல, பலவீன நேரத்துல, தேவை நேரத்துல, இக்கட்டு நேரத்துல கண்ணாடிக்கு முன்னாடி நின்று என்ன சொல்லணும்? நீ எல்லாம் உயிரோட இருக்கணுமா? இந்த நிலைமையெல்லாம் உனக்கு தேவையா? இப்படி சொன்னவன் வைங்களேன், கண்டிப்பா அதுவும் நடந்துரும். முன்னாடி நின்று பார்த்து சொல்லணும். இப்ப சாமி நான் இருக்கிறேன்னா நான் போய் முன்னாடி நின்று என்ன செய்யணும்? சாமி வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளான மனுஷனை பார்த்து சொல்லணும். வெளியே கண்ணாடியில பார்த்தா என்னதான் தெரியும்? வெளிப்பிரகாரமான தோற்றம் தான் தெரியும். உள்ள இருக்கிற மனுஷன் தெரியுமானா? தெரிய மாட்டான். அப்ப அவனை பார்த்து சொல்லணும், சாமி வீட்டுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷனே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் தியக்கிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பானவர் யாரு? அவர்தான். அவரிடத்தில் எனக்கு என்ன செய்யும்? எல்லாம் வரும். அப்படி முன்னாடி நின்று பேசுறேன்னு வைங்களேன். எங்க சாதாரணமா இந்த மோட்டிவேட் ஸ்பீக்கர் இருக்கிறாங்க இல்லையா, உற்சாகப்படுத்தி பேசுற பேச்சாளர்கள், தன்னம்பிக்கை சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? ஒன்னால முடியும் சொல்லி பேசி ஜனங்கள் என்ன செய்யறாங்க? உற்சாகப்படுத்துறாங்க. ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறவர் அல்ல, அவர் நம்மள உருவாக்குகிற ஆண்டவர். அவர் எல்லாவற்றையும் எதனால உண்டாக்குனாரு? வார்த்தையினால்தான் உருவாக்கினார். அதனால சங்கீதக்காரன் சொல்ற, வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் அப்படிங்கிறார்.
உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நீங்கள் மகிமைப்படுத்துகிறது உண்டா? உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு நீங்க கனப்படுத்துகிறது உண்டா? உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு நீங்க மதிப்பளிக்கிறது உண்டா? யோசனை பண்ணி பாருங்க. அடுத்தவங்க நம்மளை உற்சாகப்படுத்தினா கூட நமக்குள்ள என்ன வந்தது? சில நேரத்துல போங்க பிரதர், போங்க ஐயா, எல்லாம் வந்தா தாங்க தெரியும். சொல்றதுக்கெல்லாம் இப்படித்தான் இருக்கும், ஈஸியா தான் இருக்கும், அனுபவிச்சா தானே தெரியும். இப்படிப்பட்ட ஆளுகளை என்னதான் பண்றது? அல்லேலூயா. சொல்லுது பாருங்க, வாயினால் பலன் உண்டு பண்ணுகிறார். நீதிமொழிகள் ஒரு வார்த்தை இருக்கு, வாசிக்கலாமா? அத நீதிமொழிகள் இருக்கிற வசனத்தை வாசிக்கலாமா? 18:21 வாசிக்க பார்ப்போம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிக்கிறார்கள். வாயில என்ன கனி வருது? வாயில என்ன கனி வருது? மரணமும் ஜீவனும் இருக்குதான். ஒரே வாயிலிருந்து கசப்பும் தித்திப்பும் வரக்கூடாது. ஒரே வாயிலிருந்து துதித்தலும் சபித்தலும் வரக்கூடாது. ஒரே வாயிலிருந்து என்ன வரக்கூடாது? கிறிஸ்தவ பாடலும் சினிமா பாடலும் செய்யக்கூடாது. வரலாமா? அல்லேலூயா. ஒரே வாயிலிருந்து எல்லாமே என்ன செய்யுது? அவன் இங்க வந்து ஆராதனை அப்படிங்கிறது, வீட்டுக்கு போனா என்ன செய்யறது? எம்ஜிஆர் பாட்டை பாடுறது. பாடுறோமா இல்லையா? ஒரே வாயிலிருந்து என்ன வருது? எல்லாமே வருது ஒரே வாயிலிருந்து. வசனம் சொல்லுது, வாயிலிருந்து மரணமும் ஜீவன் இருக்கு, வாயில ஆசீர்வாதமும் சாபமும் இருக்கு, வாயின் வார்த்தையில நன்மையும் தீமையும் இருக்கு, வாயின் வார்த்தையில உற்சாகமும் சோர்வும் இருக்கு. எது நம்ம வாயிலிருந்து வருகிறது? நம்ம வாயிலிருந்து என்ன வருது? எது உங்க வாயிலிருந்து உங்களை பலப்படுத்துகிறது? அல்லது எது உங்க வாயிலிருந்து உங்களை பலவீனப்படுத்துகிறது? யோசபாத் ராஜா சொல்றாரு பாருங்க, 2 நாளாகமம் 20 இருந்து வாசிக்க பார்ப்போம். அவர்கள் அதிகாரமே இருந்திருந்து தெக்கோவின் வனாந்திரத்துக்கு புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று கேளுங்க, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்க, நம்புங்கள், நிலைப்படுவீர்கள், தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், சித்தி வருவீர்கள் என்றார். ஆலோசனை பண்ணி துதிக்கவோ நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், பாடவும் நிறுத்தினார். தொடங்கின போது பதிவிருந்த அம்மன் புத்திரரையும் மோவாபியரையும் தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்பும்படி, ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. யோசபாத் சொல்றார் பாருங்க, யூதாவே எருசலேமே நீங்க என்ன செய்யுங்க? கர்த்தரை நம்புங்கள். யாரை நம்புங்க? கர்த்தரை நம்புங்க. அவருடைய தீர்க்கதரிசிகளை என்ன செய்யுங்க? நம்புங்கள். 17ஆம் அதிகாரத்தை அப்படியே திருப்புங்களேன். அதுல பாத்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்திலிருந்து 11 வரைக்கும் நீங்க குறிச்சுக்கங்க. அதுல உபதேசிக்க சொன்னார் யோசபாத். உபதேசம் எதுல இருந்து வரும்? வாயிலிருந்து தானே வரும். உபதேசத்தை கேட்க 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 யோசபாத் ராஜா கர்த்தருக்குள் பலப்பட்டான், ராஜ்யத்தில் பலப்பட்டான். சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு அவன் எப்படி இருந்தான்னா ஒரு அச்சுறுத்தலாக அவன் காணப்பட்டான். இவன் யுத்தத்துக்கு போல, சண்டைக்கு போல, ஆனா பெலிஸ்தியரிலும் கூட இருந்து என்ன செஞ்சாங்களா? யோசபாத்துக்கு வந்து கப்பம் கட்டினார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாயின் வார்த்தை. யோசபாத் என்ன செஞ்சாரு பெருசா? அவர் சொல்றாரு, கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது என்ன செய்வீங்க? சித்தி பெறுவீர்கள், நிலைப்படுவீர்கள். இந்த வார்த்தைய யுத்தத்துக்கு போன ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தாங்களா? நம்பினார்கள். யோசபாத் ராஜாவுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை நம்பினார்கள்.
அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை பலனா இருந்தது. அல்லேலூயா. உங்க வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தை வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. மூணாவது போயிடுறேன் நான். மூணாவது ஒரு பலன். முதல்ல காண்டாமிருகத்தின் பலன், இரண்டாவது வாயின் பலன், மூணாவது ஒரு பலன் என்னன்னா கர்த்தரின் புய பலன். அல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 51:9. ஏசாயா 51:9 வாசிங்க பார்ப்போம். எலும்பு எலும்பு நீ பலன் கொள், கர்த்தரின் புயமே நீ முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி நீ எழும்பு. ராகாபை துண்டித்ததும் பலுசர்ப்பத்தை வளைத்ததும் நீதான் அல்லவா? போது. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தரின் புயமே எழும்பு நீ பலன் கொள் அப்படிங்கிறார். அல்லேலூயா. கர்த்தரின் புய பலத்தை, கர்த்தரின் புயம்னா என்ன? புயம்னா என்ன? தோள்பட்டை. அல்லேலூயா. சில நேரத்துல பாருங்க, இந்த ஜிம்முக்கெல்லாம் போய் சரீரத்தை நல்ல முறையில் ஆரோக்கியமா வச்சிருக்கிறவங்களுடைய தோள்பட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா விரிஞ்சு என்ன செய்யும்? ஆமா, அவங்கள பார்த்தாலே எப்படி இருக்கும்? பயங்கரமான பராக்கிரமசாலி போல, பலசாலி போல அப்படி இருப்பாங்க. அல்லேலூயா. நல்லா வாய் வயிறு மாதிரி தான் அவங்கள பார்த்தா எப்படி இருக்கும்? ஜோக்கர் மாதிரி இருக்கும். அல்லேலூயா. நல்லா அப்படியே 6 பேஸ் 8 பேஸ் எல்லாம் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? பார்த்தா பயமா இருக்கு அப்படிங்கிற நல்ல பலசாலியா இருப்பாங்க. நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவருடைய சரீரம் அல்லது அவருடைய குணம் எப்படியோ அப்படித்தான் நம்மை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி வேத பண்டிதர் சொல்றாங்க. கர்த்தரின் புயம் அப்படின்னா என்ன? பலத்து கடையா. வசனம் சொல்லுது, ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து என்ன செய்தாரா? புறப்பட பண்ணினார். என்ன கரம்? பலத்த கரம், ஓங்கிய புயம். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஆரம்ப நாட்களை நீ இப்படித்தானே எழும்பி இருந்த, ஆரம்ப நாட்களை நீ இப்படித்தானே பலன் கொண்டு இருந்த. இப்ப அந்த பலன் எங்க போச்சு? இப்ப அந்த வைராக்கியம் எங்க போச்சு? இப்ப அந்த தரிசனம் எங்க போச்சு? இப்ப அந்த மேன்மை எங்க போச்சு? அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்பு, பலன் கொள். நீ திரும்பவும் உன் தரிசனத்துக்குள்ள வருவதற்கு, திரும்பவும் பலத்திற்குள் வருவதற்கு நான் உனக்கு கர்த்தரின் புயபலமாகிய நானே உன்னை என்ன செய்யறேன்? நானே பலப்படுத்துறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. 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 இந்த கர்த்தரின் புயபலன் எனக்கு தெரியுமா? அவனுடைய தரிசனம் நிறைவேற, அந்த தரிசனம் இல்லாம இருக்கிற மறந்து கிடக்கிற தரிசனத்தை நினைப்பூட்டுவதற்கு தான் கர்த்தரின் புயபலனை ஆண்டவர் நமக்கு தர்றார். அல்லேலூயா. இங்க பாருங்க, வசனத்துல நல்லா அழகா சொல்றார் ஆவியானவர், பூர்வ நாட்களில் நீதான் எல்லாமே செஞ்ச, பூர்வ நாட்களில் உன்னை கொண்டுதான் இந்த காரியத்தில் நான் செய்தேன். ஆனா இப்போ உன்னை கொண்டு நான் என்ன செய்ய முடியல? உன்னை கொண்டு நான் என்ன செய்ய முடியல? வலுசற்பங்களை வதைக்க முடியல, ராகாபின் ஆவிகளை துண்டிக்க முடியல, மகா ஆழத்தின் அந்த சமுத்திரத்தை நான் என்ன செய்ய முடியல? கலக்க முடியல. ஏன் அப்படின்னா உன்னிடத்தில் இருந்த பலன் உன்னை விட்டு போயிருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ திரும்ப எழும்பு, நீ திரும்ப எழும்பு. எப்படி தூங்குற ஒரு மனுஷன் கட்டாயம் என்ன செஞ்சுதான் ஆகணும்? எழும்பித்தான் ஆகணும். எழும்பித்தான் ஆவான். செத்தவன் என்ன செய்ய மாட்டான்? எழுந்திருக்க முடியாது. ஒருவேளை ஆவி குறித்த எலும்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? எபேசியர்ல வாசிக்கும் போது வாசிக்கிறோம், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து என்ன செய்வார்? பிரகாசிப்பிக்க பண்ணுவார். தூங்குகிற யாரை விட்டு எழுந்திருக்கணுமா?
மரித்தோரை விட்டு எழுந்திருக்கணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ செத்துட்டே நினைச்சு என்ன செய்யாத, செத்தவனை போலவே இருக்காத. ஆவியில செத்து போயிட்டு நினைச்சு நீ இருக்காத. செத்தவன் தான் எழும்ப மாட்டான். நீ இன்னும் உயிரோட தான் இருக்கிற. உன்னுடைய ஆவியில கொஞ்சம் பலன் இருக்கு, உன்னுடைய ஆவியில கொஞ்சம் தரிசனம் இருக்கு, உன்னுடைய ஆவியில கொஞ்சம் வைராக்கியம் இருக்கு, உன்னுடைய ஆவியில கொஞ்சம் அவன் ஸ்தோத்திரம், நீ எனக்காக எதையாச்சும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு இருக்கு. அந்த துடிப்பை நான் பார்க்கிறேன். நீ எழும்பு, பலன் கொள். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா நீ என்ன செய், பலன் கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? 2 நாளாகமத்துல 32:8 வாசிக்க பார்ப்போம். 2 நாளாகமம் 32:8. அவனோடு இருக்கிறது மாம்ச பொய்யம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவனோடு இருக்கிறது அல்லது அவர்களோடு இருக்கிறது மாமிச புயம். நமக்கு துணை நின்று, நல்லா பாருங்க, நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்துகிறவர், நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்றார். அல்லேலூயா. அது சொல்றாரு பாருங்க, அவர்களோடு கூட இருக்கிறது என்ன புயமா? மாம்ச புயம் ஒரு நாள் பலவீனப்பட்டு போகும், மாமிச புயம் ஒரு நாள் தோற்று போகும், மாமிச புயம் ஒரு நாள் அழிந்து போகும், அது வெட்கப்படுத்திடும். ஆனா நம்மோடு இருக்கிறவர் யாரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. யோசுவா புத்தகத்துல ஒரு வசனத்தை வாசிங்க, 23:9 வாசிங்க பார்ப்போம். யோசுவா 23:9. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை என்ன செய்திருக்கிறார்? துரத்தி இருக்கிறார். இந்த நாள் மட்டும் ஒருத்தர் உங்களுக்கு முன்னாடி என்ன செய்யலையா? நிக்கல. நீங்க கர்த்தரின் புயமாய் மாறிவிட்டால் நம்மை பார்க்கிலும் பலத்ததும் பெரியதுமான ஜாதிகளை கர்த்தர் என்ன செய்வார்? ஒருத்தர் நமக்கு முன்னாடி, வெளியில இருக்கிறவங்க நிலையிலே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்ப மூணாவது, கர்த்தரின் புய பலன் நமக்கு ஆண்டவர் தருகிறார். நாலாவது ஒண்ணு வாசிக்கலாமா? நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். நெகேமியா புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல 10வது வார்த்தை. அப்பொழுது யூதா மனிதர் சுமைகாரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாய் இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யூதா ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, எருசலேமுடைய அலங்கத்தை கட்டுறாங்க. அதுல வசனம் சொல்லுது பாருங்க, அதை கற்றவங்களுக்கு என்ன பலன் இருக்குதா? சுமைகாரரின், சத்தமா தான் சொல்லுங்களேன், சுமைகாரரின் பலன். அல்லேலூயா. இந்த சுமைகாரர் யார் அப்படின்னா, அவங்கதான் அழகத்தை கற்றவங்க, அவங்கதான் உருவத்தை கொடுக்கிறவங்க, அவங்கதான் உருவாக்குறவங்க, அவங்க தாங்குகிறவங்க, அவங்க பலப்படுத்துறவங்க. அல்லேலூயா. அவங்கள பார்த்த வசனம் சொல்லுது, சுமைகாரரின் பலன் என்ன செய்து வாசிக்காத. அப்பொழுது யூதா மனிதர் சுமைகாரரின் பலன் குறைந்து போகிறது, குறைந்து போகும், மண்மேடு மிச்சமாய் இருக்கிறது, மண்மேடு மிச்சமாய் இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார். அல்லேலூயா. மண்ணெல்லாம் குமிச்சு வச்சு அலங்கத்தை கட்டுறதுக்கு எல்லா பொருள்கள் இருக்குது. சுமந்துட்டு போறவங்கள சன்பல்லாத்து தொபியா என்று சொல்லப்படுகிற 2 மனிதர்கள் என்ன செய்யறாங்க? சுமைகாரருடைய பலத்தை குறைந்து போகப்பட்டுகிறார். ஒருத்தர் சொல்றான், அவங்க கட்டினா கட்டிட்டு போட்டோம், ஒரு நரி அந்த காம்பவுண்ட் மேல ஏறி போனா அவங்க கட்டின காம்பவுண்ட் சுவரெல்லாம் என்ன செஞ்சிடும்? இடிஞ்சு போக அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு பலவீனமா கட்டுறாங்க. அல்லேலூயா. ஒருத்தர் சொல்றா, நாங்களும் கட்டுவோம், எங்களுக்கு எருசலேம்ல என்ன இருக்கு?
பங்கு இருக்கு, அது இருக்கு, இது இருக்குது அப்படிங்கிறார். இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட உடனே வேலை செய்கிற ஆட்களுடைய பலனெல்லாம் என்ன செய்யுது? குறைஞ்சு போகுது. அல்லேலூயா. இந்த சுமைகாரரின் பலன் எதற்கு அப்படின்னா கட்டுவதற்காக, அல்லேலூயா சொல்லுங்க, தாங்குவதற்காக, உருவாக்குவதற்காக, அதற்கு உருவம் கொடுப்பதற்காக, அதுக்குள்ள ஜனங்கள் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு என்ன செய்யறது? கட்டுகிற காரியங்கள். நீங்க பாருங்களேன், ரோமர் 16ஆம் அதிகாரத்துல 3வது 4வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ரோமர் 16ல 3-4 வாசிங்க வேமா. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சில மாடுகள் பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி இழுத்துட்டு போற மாடுகளை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த காலத்துல அதிகம் இல்ல. எங்க ஊர் பக்கம்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல நான் சின்ன பையனா இருக்கும்போது நிறைய இருக்கும். அந்த மாடு நல்ல பழகின மாடு என்ன தெரியுமா செய்யும்? அது கட்டுத்தறியிலிருந்து மூக்கணாங்கயிறு அவுத்து விட்டாச்சுன்னா அது நேரா போய் என்ன செய்யும்? நுகத்தடிய கொம்ப வச்சு அதே ஒரு தூக்கி என்ன செய்யும்? அது கழுத்துல மாட்டிக்கிட்டு அது கழுத்தை நுகத்தை கயிறை கட்டணும் வைக்கிற அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. அதுவே என்ன செஞ்சுட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருந்தார். அவர் பாத்தீங்கன்னாக்கா தண்ணி வண்டி வச்சு ஓட்டுவாரு, அப்புறம் லோடு இழுப்பார். அந்த மாடு சிவகாசியில இருந்து எங்க ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேல வரும். அங்க விட்டுட்டார் அப்படின்னா விட்டுட்டு சைக்கிள் அவர் பாட்டுக்கு வந்துருவார். இந்த மாடு கரெக்டா வந்து என்ன செய்ய நிற்கும். காலையில என்ன செய்வார்னாக்கா மாட்டை மட்டும் அவுத்து விட்டுட்டு அவர் பாட்டுக்கு சைக்கிள் எடுத்துட்டு போயிடுவார். இந்த மாடு என்ன செய்யணும்? அதான் கொம்ப வச்சு அந்த நுகத்தை தூக்கி என்ன செய்யும்? நுகத்தடிய தன் கழுத்துல போட்டு அவருக்கு பின்னாடி என்ன செய்யும்? அது கரெக்டா தெரியும். வண்டி லாரி எதுவும் போச்சு அப்படின்னாக்கா நிற்கும். எங்க வீட்டுல இருந்து போகும்போது ஒரு ரயில்வே கிராசிங் இருக்கும். ட்ரெயின் வந்துச்சுன்னா அந்த மாடு நிற்கும், வண்டியோட நிற்கும். அதுக்கு தெரியும் எஜமான் என்ன செய்யறாரு, முன்னாடி போறாரு, அவர் பின்னாடியே நம்ம என்ன செய்யணும்? போய் உதவி செய்யணும் அப்படின்னு. அல்லேலூயா. நல்லா பாருங்க, சுமைகாரர் யார் அப்படின்னா இன்னைக்கு கட்டுகிறவங்க தான் சுமைகாரர். அவங்களுக்கு ஒரு பலன் இருக்கு. சபைக்குள்ள நீங்க எல்லாம் சுமைகாரரா மாறணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். பாரம் உள்ளவங்களா இருக்கணும்னு விரும்புகிறார். ஜெபிக்கிறவங்களா இருக்கணும்னு விரும்புகிறார். கட்டுகிறவங்களா இருக்கணும்னு விரும்புகிறார். நீங்க கட்டுகிற கட்டடத்துக்கு ஒரு உருவம் உங்களால உண்டாக வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சுமைகாரரின் பலத்தை ஆவியானவர் எனக்குள்ள தரணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? நான் ஜெபிக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க, ஆலயத்தை கட்டணும்னு விரும்புறவங்க, என்னால மண்மேடு என்ன ஆகக்கூடாது, மிச்சம் ஆகக்கூடாது. என்னுடைய பலன் குறையுமானால், உங்களுடைய பலன் குறையுமானால் வேலை அப்படியே கிடக்கும். அல்லேலூயா. ஆலயத்தை கட்டிட்டு இருக்கிறதுனால இந்த வார்த்தையை பேசுறேன். ஆவியானவர் உணர்த்துறதுனால இந்த வார்த்தையை நான் பேசுறேன். அல்லேலூயா. வேலை மிச்சமாகுதே, மண்மேடு மிச்சமாகுதே. இன்னைக்கு இந்த வேலை முடிஞ்சிரும்னு நினைப்போம். சுமைகாரர் இல்லாதனால இந்த வேலை அப்படியே கிடக்கும். இன்னைக்கு இந்த வேலை முடிஞ்சிரும்னு நினைப்போம். அதுல தேவைகள் சந்திக்கப்படாம என்ன ஆகும்? அந்த வேலை அப்படியே கிடக்கும். சில நேரத்துல நமக்கு தோணுதுல, யாரு கொடுக்கணும் அப்புறம் என்ன செய்வோம்? கொடுப்போம். வேலை இன்னும் நிறைய கிடக்குதுல, வேலை கொஞ்சமாவது மேல வரட்டு என்ன செய்வோம்? அப்புறம் பார்ப்போம். இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குமானால், இப்படிப்பட்ட நினைவுகள் இருக்குமானால் நம்முடைய ஆலயம், நம்முடைய அலங்கம் ஒரு நாள் என்ன செய்யாது? கட்டப்படாது. சில நேரத்துல பார்த்தா சுமைகாரரை பலவீனப்படுத்துகிற சில ஆவி சபைக்குள்ள கூட என்ன செய்யும்? இருக்கும். ஜபம் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. அவரும் வாசியாவும் சொல்லிட்டே தான் இருக்கிறாரு. ஒண்ணு என்ன செய்யாது. யாருக்கிட்ட காசு இருக்கு? 2 பேர் 4 பேர்த்து இப்படி சொன்னீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட கொடுக்க மாட்டாங்க. வேலை செய்யணும்னு நினைக்கிறாரு கூட என்ன வராது. நீங்க சொல்லணும்,
நம்ம தான் சுமக்கணும். நம்முடைய சபையின் பாரத்தை யார் தான் சுமக்கணும்? நாம தான் சுமக்கணும். நம்முடைய சபையை நம்ம தான் கட்டணும். நம்முடைய சபையில ஒரு வேளை என்ன ஆகக்கூடாது, மிச்சமா இருக்கக்கூடாது. அது குறித்த நாளுக்குள்ள என்ன ஆக்கப்படணும், கட்டி முடிக்கப்பட வேண்டும். அப்படிங்கிற சுமைகாரருக்கு லகுவாய் அந்த பாரத்தை சேர்ந்து சுமந்தா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருப்பார். சென்பல்லாத்து தொபியா போல என்ன ஆகக்கூடாது, நம்ம வேலையை மிச்ச வைக்கிற மாதிரி என்ன ஆகிடக்கூடாது. நம்முடைய பேச்சுக்களோ சுபாவங்களோ செயல்களோ செயல்பாடுகளோ அப்படி என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 4:11 ஒரு வார்த்தை சொல்லுது, வாசிக்க பாப்போம். 2 தீமோத்தேயு 4:11 சீக்கிரம் வாசிங்க. ஒருத்தர் பிலமோன் 1:11 வாசிங்க. லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறார். லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறார். மார்க்குவை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் எனக்கு அவன் பிரயோஜனம் உள்ளவன். மார்க்குவை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா மார்க் எனக்கு தேவையில்லைன்னு என்ன செஞ்சார் பவுல், அனுப்பிடுவார். அவன் பாடுபட மாட்டேங்கிறான், அவன் வேலை செய்ய மாட்டேங்கிறான், நம்முடைய தரிசனத்துக்கு இணைஞ்சு வர மாட்டேங்கிறான். நிறைய நேரத்துல வீட்டுல இப்படித்தான் நடக்கு. வீட்டுல என்னதான் நடக்கு, இப்படித்தான் நடக்கு. நம்ம ஒண்ணு சொன்னா வீட்டம்மா என்ன செய்யுது, ஒண்ணு சொல்லுது. வீட்டம்மா ஒண்ணு சொன்னா வீட்டையா என்ன செய்யறாரு, ஒண்ணு பேசுறார். எல்லாம் சேர்ந்து வந்தா பெருசுக்கு என்ன செய்யுது, எதையாச்சும் ஒண்ணு சொல்லி என்ன செய்யுது, குழப்பி விடுது. ஒரு காலத்துல மார்க்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஊழியத்தில் எப்படிப்பட்டவன் அல்ல, பிரயோஜனமே இல்லாதவன் தான். ஆனா இப்ப பவுல் எழுதுறாரு, அவனை கூப்பிட்டு வா, எனக்கு ஊழியத்தில் அவர் ரொம்ப பயத்தரங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், என் சுமையை கொஞ்சம் அவனும் சுமந்து இருக்கிறா, என்னுடைய வேலையில் அவனும் கொஞ்சம் பங்கெடுத்து இருக்கிறான். அதனால சொல்றாரு, பிரயோஜனம் இல்லாத அவனை பிரயோஜனமான பாத்திரமா இருக்கிறான். அவனை வரும்போது மறக்காம என்ன செஞ்சுட்டு வா. அல்லேலூயா. வாசிங்க, பிலமோன்ல வாசிங்க 1:11. முன்னே அவன் உமக்கு எப்படிப்பட்டவன், பிரயோஜனம் இல்லாதவன். யாருன்னா ஒனேசிமு. ஒனேசிமுங்கிற மனுஷன் பிலமோனுக்கு முன்னே அவன் எப்படிப்பட்டவனா, பிரயோஜனமே இல்லாதவன். பிலமோன் வந்து ஒரு பெரிய பணக்காரன், ஒரு பெரிய தொழிலதிபரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவருக்கு வேலை செய்யும்படி என்ன செய்யப்பட்டவன் போனவன் தான் இந்த ஒனேசிமு. ஆனா ஒனேசிம வச்சு அவனுக்கு என்ன இல்லையா, ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்ப சொல்றாரு, வாசிங்க. இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் அவன் எப்படிப்பட்டவன், பிரயோஜனமா இருக்கிறான். சபைக்குள்ள ஒருத்தரும் பிரயோஜனமற்ற பாத்திரமா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உலகத்தானே சொல்றாங்க ஒரு பழமொழி, சிறு துரும்போ பல்லு குத்த உதவும் அப்படிங்கிறார். சிறு பிள்ளைகளானாலும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அவர்கள் தேவை. வயலான ஆட்களா இருந்தாலும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அவங்களும் தேவை. நம்ம நினைக்கலாம் இவங்களை வச்சு என்ன நடக்க போகுது, இவங்களை வச்சு என்ன ஆக போகுது, ஒண்ணு நீங்க நான் அப்படி நினைக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, இந்த ஆலயத்துக்கு இவன் ஒரு சுமைதான். அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்கு இவன் ஒரு பாரம் தாங்கி, பாரத்தை தாங்கக்கூடிய சுமை தாங்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 5வது ஒன்று வாசிச்சிடலாமா? ஏசாயா 40:37 வாசிக்க பாப்போமா? 5வது பலன் என்ன? ஏசாயா 40:37 41 வாசிச்சா 41 இல்லையா, 40 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அல்லேலூயா. 5வது பலன் என்ன பலன் தெரியுமா? கழுகு பலன். அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க. அப்படியே பறந்துகிட்டே சொல்லுங்க பாப்பா, கழுகு பலன்னு. அல்லேலூயா. பறக்கவே மாட்டேங்குது பாரு. எண்ணங்கள்ல சிந்தனைகளை எங்கெங்கயோ பறக்குறீங்க, அந்த இதெல்லாம் விட்டுருங்க. இப்ப அப்படியே பறந்து சொல்லுங்க பாப்பா, கழுகு பலன். மூஞ்சி இடிச்சிடாதீங்க பாவம், பல்லுகள் உடைஞ்சிடாம. அல்லேலூயா. கழுகு பலன். இந்த கழுகு பலன் எப்ப தெரியுமா? இந்த இடத்துல சொல்லப்படுகிற புது பலன் அப்படிங்கிறது எப்ப தெரியுமா? கழுகுக்கு வருகிற இரண்டாவது பலன் இருக்கு பார்த்தீங்களா, அதைத்தான் இங்க ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே பலமுறை பிரசங்கத்துல சொல்லி இருக்கிற, கேள்விப்பட்டிருப்பீங்க. இரண்டாவது விஷயம் வருகிற பலன் தான் கழுகுக்கு புது பலன். அல்லேலூயா. ஒரு விஷயம் அது பறந்து பலனாகி தன்னுடைய பலத்தை எல்லாம் இழந்துருச்சு, தன்னுடைய உருவத்தை எல்லாம் சிதைச்சிருச்சு. இப்ப தனியா இருக்குது. தனியா இருந்து அது சொல்லுது, எனக்கு ஒரு பலன் வரும். அல்லேலூயா. சிம்சன் பாத்தீங்கன்னா முதல் பலத்துல பராக்கிரமசாலி தான், முதல் பலத்துல அவன் வல்லமை உள்ளவன் தான், முதல் பலத்துல எல்லாம் செஞ்சவன் தான். ஆனா கண்ணு சரியில்லாம போச்சு, சிந்தனை சரியில்லாம போச்சு, செயல் சரியில்லாம போச்சு, நோக்கம் சரியில்லாம போச்சு. அதனால அந்த பலத்தை இழந்துட்டான், பிரதிஷ்டையை இழந்துட்டான். இரண்டாவது அவனுக்குள்ள ஒரு பலன் வந்துச்சு. அந்த பலன் அவனை ஒரு நோக்கம் உள்ளவனா மாத்திருச்சு. அந்த பலன் அவனை ஒரு தரிசனம் உள்ளவனா மாத்தி இருந்துச்சு. இரண்டாவது வந்த பலன் அவனுக்கு ஒரு வைராக்கியத்தை தந்துச்சு. அல்லேலூயா. முதல் பலத்திலேயே தோற்று போன அநேக, இரண்டாவது எனக்கு ஒரு பலன் இருக்குங்கிறத மறந்து இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். முதல் பலத்திலேயே தோற்று போன சிலர் இரண்டாவது இப்படிப்பட்ட ஒரு பலன் இருக்கிறது என்பதை மறந்து இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் இந்த நேரத்தில் சொல்றாரு, உனக்கு ஒரு புது பலன் வச்சிருக்கிறேன். அது கழுக போல இருக்கிற பலன். அந்த பலன் எதுக்கு தெரியுமா? திரும்பவும் எழும்பும்படிக்கு, திரும்பவும் தரிசனத்தோடு வரும்படிக்கு, திரும்பவும் உன் காரியத்தை நீ புதுப்பித்துக் கொள்ளும்படிக்கு. பிசாசு எப்பவுமே பழச சொல்லி 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 என்ன செஞ்சிருவா? நீ விழுந்து போனவன், நீ அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன். இத பிசாசு பல முறை சொல்லி சொல்லி சொல்லியே நம்மள என்ன செஞ்சிடறான்னா, எழும்ப விடாத அளவுக்கு உங்களை பலவீனப்படுத்தி வச்சிடறான். என்னால முடியல அப்படிங்கிறத நம்மள வாயை திறந்து சொல்ல வைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, கழுகு அப்படிலாம் நினைக்கிறது இல்லப்பா. அது எல்லாவற்றையும் இழந்து அந்த தனிமை அது தேடுது, தனிமையை நாடுது. அந்த தனிமையில அது பலப்படுது. அல்லேலூயா. தனிமையா இருக்கிறது நல்லதல்லன்னு ஆண்டவர் சொன்னார். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஆனா ஆவியானவரோட தனிமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏசு அதனாலதான் ஆவியானவரால் எங்க கொண்டு போகப்பட்டாரா? வனாந்தரத்துக்கு தனிமையா கொண்டு போகப்பட்டார். பவுல் கலாத்தியருக்கு சொல்றாரு, நான் எந்த மனுஷங்கிட்டையும் போகல. அப்போஸ்தலரான எனக்கு முன்னாடி அப்போஸ்தலரான பேதுருகிட்ட, யோவானுகிட்ட நான் போல. எனக்கு முன்னாடி இங்க இருந்த எனக்கு சுவிசேஷம் சொன்ன அனனியா கிட்ட நான் போகல. நான் எங்க போனேன் தெரியுமா? அரபி தேசத்தில் இருக்கிற சீனாய் வனாந்தரத்திற்கு நான் போனேன். அங்க 3 வருஷம் நான் தனிமையா இருந்தேங்கிற. அங்கதான் வெளிப்பாடுகள் பெற்றேங்கிற, அங்கதான் சத்தியத்தை கற்றேன் அப்படிங்கிறார். ஆவியானவரே எனக்கு அங்கதான் சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறார். நீங்க தனிமையா இருக்கிறதுக்கு விரும்பினா யாரோட தனிமையா இருக்கணும்? ஆவியானவரோட தனிமையா இருக்கணும். பொண்டாட்டி புருஷனை விட்டு பிள்ளைகளை விட்டு எப்படி இருக்க கூடாது? தனிமையா. அல்லேலூயா, அல்லேலூயா. தனிமையா பாருங்க. இவன் சிம்சோன் கூட இருக்கிற வரைக்கும் பலன் இருந்துச்சு, ஆனா நோக்கம் இல்லை. அதெல்லாம் வீணா செலவு பண்ணி போயிட்டான். ஆனா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு கர்த்தர் அவன் என்ன பண்ணாரு? மாவரைக்கிற வேலையா இருந்தாலும் அது என்ன வேலை? தனிமையா இருக்க வேண்டிய வேலை. கண்கள்லாம் பிடுங்கப்பட்டு என்ன செய்தானா? மாவரைத்துக் கொண்டிருந்தான். சிம்சோனுக்கு யாராச்சும் துணையாவா வச்சிருப்பாங்க பக்கத்துல? எப்படி இருந்திருக்கு அவருடைய நிலைமை? யோசனை பண்ணி பாருங்க. இந்த தனிமை நேரத்துல சிந்திக்கிறான்.
என்னுடைய ஓட்டம் இப்படி ஆயிடுச்சு, என்னுடைய நோக்கம் இப்படி முடிஞ்சிருச்சு. அப்பதான் எல்லாத்தையும் பிரதிஷ்டை பொருத்தனை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து சொல்றா, ஆண்டவரே ஒரு விஷயம் என்ன பலப்படுத்தும். கழுகுக்கு 2வது விஷயம் ஒரு பலன் இருக்கு. அல்லேலூயா. இப்ப சொல்றா, என் 2 கண்களுக்கும் ஒரே தீர்வையாய் இந்த பெலிஸ்தியரிடத்துல நான் என்ன செஞ்சிடறேன். அல்லேலூயா. அந்த ஜெபம் ஆவிக்குரிய பிரகாரம் பார்த்தா தப்பு. இன்னைக்கு இருக்கிற புதிய ஏற்பாட்டு ஆவிக்குரிய பிரகாரம் பார்த்தா அது தப்பு. அந்த ஜெபத்துக்கே பதில் வந்துச்சு அப்படின்னா சரியான ஜெபத்துக்கு பதில் வருமா வராதா? அந்த ஜெபத்துக்கே பலன் வந்தா சரியான ஜெபத்துக்கு பலன் வருமா வராதா? அல்லேலூயா. அப்ப பாவத்திலேயே இன்னும் சில நேரத்துல இருக்கிற மாதிரி தோணுதுல, பாவத்தை இன்னும் சில நேரத்துல செய்யற மாதிரியே தோணுதுல. இந்த பாவத்திலேயே பிசாசு வச்சுட்டா எனக்கு இதுல இருந்து விடுவிக்க முடியாது, விடுதலை பெற முடியாது அப்படி நினைக்கிற அருமையான தேவ பிள்ளையே, உனப்பா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு பலன் இருக்கு, உனக்கு ஒரு கழுக போல பலன் இருக்கு. நீ கொஞ்சம் தனிமையா தேவ பிரசன்னத்துக்குள்ள இருந்து பாரு. உன் செல்போன் ஆஃப் பண்ணிட்டு, உன் நண்பர்களை பேசுறதை விட்டுட்டு, உன்னுடைய எல்லா சூழ்நிலையை விட்டுட்டு நீ கழுக போல பலனடைய வேண்டுமானால், நீ கழுக போல கர்த்தருக்கு எழும்ப வேண்டுமானால், நீ புது பலத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், சோறை சாப்பாட்டை எல்லாம் கொஞ்சம் இழந்து மறந்து வேண்டான்னு கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி வச்சு தேவ சமூகத்துல தேவ பிரசன்னத்துல 1 நாள் 2 நாள் இருக்கிறது கொஞ்சம் எப்படித்தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாச்சுன்னா பழகிடும். தேவ சமூகம் யாருக்குமே கஷ்டமா இருக்க, பழக 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 என்ன ஆயிடும், பிடிச்சிடும், பிடிச்சுக்கும் நமக்கு. அல்லேலூயா. கடைசியாக ஒரு பலனை சொல்லட்டுமா? அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க பார்ப்போம். எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. 6வது பலன் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியின் பலன். காண்டாமிருகத்தின் பலன் எதுக்கு சொன்னேன்? யுத்தத்துக்கு. வாயின் பலன் எதுக்கு சொன்னேன்? செபிக்கிறதுக்கா? அத சொல்லலையா? அத சொல்ல மட்டும் பாடும்போது பாருங்க, சங்கீதம் சொல்லுது, பாடு, ஆமா, வெற்றிக்கும் சமாதானம் உண்டாகணும் அப்படின்னா வாயின் பலன் என்ன செய்யணும்? இருக்கணும். வெற்றி வேணும், சமாதானம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், வாக்குத்தத்தை நிறைவேறணும் அப்படின்னா என்ன செய்யணும்? வாயில ஒரு ஆவிக்குரிய பலமுள்ள வார்த்தை என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா. 3வது என்ன பலன் சொன்னேன்? கர்த்தரின் புய பலம். அதுக்கு அது எதுக்கு வேணும்? தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நினைப்பூட்டுவதற்கு வேணும். 4வது பலன் என்ன சொன்னேன்? சுமைகாரரின் பலன். சுமைகாரரின் பலன் இருந்துச்சு அப்படின்னா தான் வேலை எதுவும் என்ன ஆகாது, மிச்சமாகாது. கர்த்தரின் வேலை என்ன செய்யும்? அது பாட்டுக்கு நடந்து முடியும். 5வது என்ன பலன்? கழுகு பலன். எதுக்கு? திரும்பவும் நீ புதுப்பிக்கப்படுவதற்கு. பரிசுத்த ஆவியின் பலன் 6வது. இந்த பரிசுத்த ஆவியின் பலன் எதுக்கு அப்படின்னா சாட்சியா இருப்பதற்கு. அதுக்கு மாத்திரமல்ல, லூக்காவுல வாசிக்கும் போது வாசிங்க 2ஆம் அதிகாரத்துல 40வது வசனம். பிள்ளை வளர்ந்து ஆவியில பலன் கொண்டது, ஞானத்தினால் நிறைந்தது, கிருபையும் அதன் மேல இருந்தது. பரிசுத்த ஆவியின் பலன் எதுக்கு? சாட்சியா இருப்பதற்கு மாத்திரமல்ல, நீங்க வளருவதற்கு. அல்லேலூயா. வளருவதற்கும்
பலன் கொள்ளுவதற்கும் கிருபையை பெறுவதற்கும் நமக்கு என்ன பலன் வேணும்? அல்லேலூயா. இதுல எதையுமே என்ன செய்யக்கூடாது? இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. எதையுமே இதுல என்ன செய்யக்கூடாது? இழந்து போகக்கூடாது. வெளிப்படுத்தல் 3:8 வாசிக்கும் போது வாசிக்கிறோம், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை என்ன செய்யல? அல்லேலூயா. ஆண்டவருக்காக எதையாவது ஒண்ணு செய்யணும்னா இந்த எல்லா பலமும் நமக்குள்ள இருக்கணும். கொஞ்சம் பலன் இருந்தும் கூட என் நாமத்தை நீ மறுதலிக்கிற பத்தியா? அப்படின்னு ஆண்டவர் எவ்வளவு பெருமையா சொல்றாரு பத்தீங்களா? எவ்வளவு பாக்கியமான ஒரு வார்த்தை! நீ என் நாமத்தை நீ மறுதலிக்கிறப்பா, உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருந்துச்சு. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, மறுதலிக்கிறாங்கன்னா அப்ப அவங்க கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம்? கொஞ்சம் கூட ஆவியின் பலனே இல்லைன்னு அர்த்தம். ஆலயத்துக்கு வராமலே இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட பலன் இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவரிடத்துல இருந்து நன்மைய, அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை வாங்கி பின்வாங்கி போறாங்கன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட பரிசுத்த ஆவியின் பலன் அவர்களுக்கு இல்லை என்று அர்த்தம். அதனாலதான் தாவீதின் குடும்பம் கட்டப்பட்டது, சவுலின் குடும்பம் கட்டப்பட்டிருந்த குடும்பம் அப்படியே இடிச்சு போயிட்டே இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த குடும்பத்தை ஆண்டவர் கட்டணும். ஆவியின் பலத்தினால் என்ன செய்யப்படணும்? ஒரே ஒரு பலன் இருக்குன்னு சொல்லிடுறேன், மாமிச பலன். என்ன பலன்? அதை வாசிங்க. 1 சாமுவேல் 28:22 வாசிங்க. 1 சாமுவேல் 28:22. அப்பொழுது நீர் உம்முடைய அடியாருடைய சொல்லை கேளு, நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், அதை புசிப்பீரானால் அப்பொழுது நீர் வழி நடந்து போகத்தக்க பலன் உமக்கு உண்டாயிருக்கும் என்றார். அல்லேலூயா. இது என்ன பலன் தெரியுமா? மாமிச பலன். அல்லேலூயா. கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், சாப்பிட்டேன்னா நீ நடந்து போறதுக்குண்டான பலன் உமக்கு. சொல்றது யாரு தெரியுமா? சொல்றது யாரு? சூனியக்காரி. யாரு? சூனியக்காரி. அவனுக்கு ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லை, அவனுக்கு ரட்சிப்புக்கு சம்பந்தம் இல்லை, அவனுக்கு அபிஷேகத்துக்கு சம்பந்தம் இல்லை, அவனுக்கும் சவுலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா அவ சொல்றா, நீ சாப்பிடாம இப்படியே கிடக்குற, உனக்கு முன்னாடி கொஞ்சம் நான் சாப்பாடு வைக்கிறேன், நீ கொஞ்சமாவது சாப்பிட்டீங்கன்னா நீ வழி நடந்து போறதுக்கு உண்டான பலனாச்சும் உனக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் அப்படித்தான் சொல்லுது. அநேகர் உலகத்தின் பலன். இந்த நேரத்தில் சர்ச்சுக்கு போனா உனக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த நேரத்தில் நீ இதை பண்ணினா உனக்கு என்ன கிடைக்க போகுது? பைபிள் படிச்சா உனக்கு என்ன கிடைக்க போகுது? ஜெபம் பண்ணா என்ன கிடைக்க போகுது? சர்ச்சில் போய் வேலை செஞ்சா உனக்கு என்ன கிடைக்க போகுது? இது யார் நமக்குள்ள பேசுறது? அல்லது இப்படி பேசுகிற மனிதர்கள் யார் அப்படின்னா சூனியக்காரி. சில நேரத்துல பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட நம்ம என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? பிள்ளைகளை பற்றி நம்ம போகாத, ஓ சூனியக்காரி. யாரு? சூனியம்லாம் வைக்கிறதா இல்லையா அதெல்லாம் ரெண்டாவது. அவங்கள பார்த்தாலே நமக்கு எப்படி தெரியுது? அவங்க சூனியக்காரி மாதிரி தெரியுதுல. அல்லேலூயா. பார்க்கிற பார்வையே சரியில்லை. பார்க்கிற பார்வையே என்ன பார்வை? அது பொறாமை. சொல்றாரு, பொறாமை, எரிச்சல். இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே அப்படிங்கிற அவளுக்கு ஒரு, அவ கண்ணு பட்டாலே என்ன ஆயிரும்? போயிடும் எல்லாம், அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆனா இங்க சவுலுக்கு உண்மையிலேயே அவ சூனியக்காரி தான். அவளை தேடி போனான் பார்த்தீங்களா? நீங்க ஆண்டவரை விட்டு விலகுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் சாத்தான் கொடுக்கிற கொஞ்சம் அப்போ என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நீ உன் வீட்டுக்கு போறதுக்கு நீ என்ன செய்யலாம்? பலன் அடையலாம். சவுல்
சாமுவேலை ஏறி வர பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தான் சூனியக்காரிட்ட போனா. அவளுக்கு தெரியும் சவுல் தான் வந்திருக்கிறான் அப்படின்னு. ஆனா உள்ள இருந்து பாதாளத்துல இருந்து ஏறி வந்த ஆவி சொல்லிடுச்சு, நீயும் உன் பிள்ளைகள் நாளைக்கு என் கூட இருப்பீங்க, செத்து போவீங்க அப்படின்னு. ஆனா நீ சாகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சூனியக்கார ஆவி என்ன செய்யல, சவுலுக்கு வழிமுறை சொல்லல, வழி சொல்லல, அவனுக்கு சத்தியத்தை சூனிய ஆவி சொல்லல. நீ உன் வீட்டுக்கு போவ, அதுக்கு உனக்கு பலன் வேணும்னா என்ன செய், கொஞ்சம் சாப்பாடு வைக்க, நீ சாப்பிட்டுட்டு போ. இந்த உலகம் உங்களுக்கு ஒரு சாப்பாடு வச்சிருக்கு, அது எந்த வீட்டுக்கு உங்களை கொண்டு போகுன்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, மாமிச பலன் நமக்கு வேண்டாம், மாமிச ஆகாரம் நமக்கு வேண்டாம், உனக்கு காண்டாமல் இழுத்து கொடுத்த பலனை நான் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. உன் வாயில நான் பலனை வச்சிருக்கிறேன். உனக்கு கர்த்தரின் புயமா நானே உன்னை நான் பலப்படுத்துறேன். சுமகாரரின் பலன், என் சுமையெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறேன், என் பாரத்தெல்லாம் நீ தாங்கணும், நீ ஜெபிக்கணும், நீ உழைக்கணும், நீ பிரயாசப்படணும் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறேன். எரேமியா சொல்றாரு, கர்த்தரின் கரம் என் மேல் பாரமா இருந்தது அப்படிங்கிற. இன்னைக்கு எத்தனை பேருடைய ஆண்டவருடைய கரம் எத்தனை பேருக்கு மேல நம்மளை தொட்டுச்சுன்னு, ஆண்டவரே உங்க பாரத்தை என் மேல வைங்க, எத்தனை பேர் நம்மளால சொல்ல முடியுது. நம்ம சொல்ற, ஆண்டவரே என் பாரத்தை மாத்த மாட்டீங்களா, என் பாரத்தை எடுக்க மாட்டீங்களா அப்படி நம்ம தான் என்ன செய்யணும், கேட்டே இருக்கிறோம். ஆண்டவருக்கும் பாரம் இருக்கு, அந்த பாரத்தை யார் சுமக்கிறது? கழுக போல பலன், ஆவியின் பலன். அல்லேலூயா. இந்த ஆவியின் பலன் இருந்தா நீ அனுதினமும் வளரலாம், அனுதினமும் பலன் அடையலாம், அனுதினமும் கிருபை மேல கிருபையை பெற்றுக் கொள்ளலாம். அல்லேலூயா.